வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆலோசனை வந்து வழங்கியிருக்காங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு. அதாவது வந்து இது வந்து அந்த ஆப்சீனாக இருக்கிற அந்த வீடியோ கண்டென்ட்லாம் வந்து அதை எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு. அந்த போர்னோகிராஃபிக் அந்த கண்டென்ட்லாம் லார்ஜ் பிளாட்ஃபார்ம்ஸ் பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்கு வந்து மோர் தேன் 50 லேக் யூசர்ஸ் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதை டிடெக்ட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரி கண்டென்ட்டை அப்படிங்கிறது இந்த ஆலோசனையில் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து மண்டே அன்னைக்கு நடந்திருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் பிரகாரம் வந்து 2021 அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோ இல்லாட்டி வந்து அந்த இன்டர்மீடியரிஸோ வந்து இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணலை மீறினாங்கன்னா அது வந்து ஆக்ஷன் எடுக்கப்படும். அவங்க வந்து அதை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அப்ஜெக்ஷனபிள் கண்டென்ட்டை வந்து அதை தடையை மீறி நம்ம பண்ணோன்னா அதை வந்து கண்டிப்பாக அதை கான்சிக்வன்ஸாக ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சீனியர் அஃபீஷியல் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்துட்டு நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து நிறைய ஆப்ஷன் கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்குது லார்ஜ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் வந்து இந்த இதை கொண்டு வராங்க. வந்திருக்குன்னா வந்து 1 மந்த் முன்னாடியே சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ சென்டர்கிட்ட சொல்லியிருக்கு. இந்த மாதிரின்னு வந்து இந்த அப்சினிட்டி அந்த மாதிரி இருக்கிற கண்டென்ட்லாம் வந்து எடுக்கணும். இன்டர்நெட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து அதை எடுக்கணும் அப்படின்னு வந்து சென்டர் வந்து அர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ இது வரைக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட 25 ஹோம் க்ரோன் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை வந்து எராட்டிக் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. அதை பிளாக்கும் பண்ணியிருக்காங்க. அதை வந்து குழந்தைங்கள்லாம் பார்க்குறது இல்லையா, அதனால் வந்து அதை வந்து பிளாக்கும் பண்ணிட்டாங்க. என்னென்னா ஒரு நோட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க. ப்ராட் லாங்குவேஜ் அதாவது இன்சர்ஷன் அது வந்து இருக்கும்போது வந்து அந்த இன்டர்நெட்டில் வந்து அதை ப்ராஹிபிட் பண்ண முடியும் அப்சினிட்டியை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஆபாசமான வீடியோக்கள் அந்த பேச்சுகள் அதெல்லாம் மண்டே ஆர்டர் வந்திருக்கு. இது வந்து அன்கிளியராக இருக்குது. அதாவது எதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வந்து ட்ரிகர் பண்ணி விட்ருக்கா அப்படிங்கிறது அன்கிளியராக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியா அப்புறம் அந்த மற்றதை பொறுத்தளவுக்கு வந்து ஐடி ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்மீடியரிஸ் வந்து அந்த ரீசனபிள் எஃபர்ட்ஸை போட்டு என்ஷூர் பண்ணணும். அதாவது அந்த யூசர்ஸ் வந்து எப்படின்னா கம்ப்யூட்டரு வந்து ஹாஸ் பண்ணக்கூடாது, அந்த டிஸ்பிளே பண்ணக்கூடாது, தேவையில்லாதெல்லாம் அப்லோட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நிறுத்தணும். அதனால் வந்து அந்த ஐடி ரூல்ஸ் வந்து அது கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ கூட வந்து அந்த திருத்தணியில் வந்து அந்த பசங்க வந்து அந்த ஒரு ஆளை வந்து நார்த் இந்தியனை வந்து அட்டாக் பண்ணி அந்த இதெல்லாம் பெரிய இதாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி வந்து பசங்க வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்து அவங்களும் வந்து அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு தான் வந்து இந்த மெயினான பேன் இது. அந்த குழந்தை சின்ன வயசுலேயே வந்து அந்த ஹார்ம்ஃபுல்லாக வந்து பாதிக்கப்படுறது அவங்களுக்கு. அதனால் இது இந்த லாஃபுல்லாக வந்து இருக்கணுங்கிறதுக்காக வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த இன்டர்மீடியரிஸ் அதாவது வந்து இந்த கண்டென்ட்லாம் போடுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பர்மிஷனே கிடையாது. இந்த மாதிரி ஆபாசமாக வந்து டிஸ்பிளே பண்ணுறது, ஹாஸ்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கான பர்மிஷன் கிடையாது. அதை வந்து இவங்க வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் யாராவது வந்து லார்ஜ் பிளாட்ஃபார்ம்ஸ் யாராவது பண்ணாமல் விட்டாங்கன்னா அதுக்கான அந்த இது வந்து ஐடி ஆக்ட் பிரகாரம் வந்து அவங்களுக்கு வந்து லாஸு வந்து அவங்க வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பிரகாரம் இதையும் சொல்கிறாங்க. அதாவது இண்டிவிஜுவல்ஸை வந்து ஏதாவது செக்ஷுவல் ஆக்ட் பிரகாரம் ஏதாவது சித்தரிக்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது பேசி இல்லாட்டி வந்து ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தர் வந்து இம்பர்சனேஷனாக வந்து ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சித்தரித்து இந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு அஃபெக்டட் இண்டிவிஜுவல் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அதற்கான ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
அதனால் வந்து நம்ம கன்டென்ட் வந்து ஃபஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி வந்து அது மக்களை பாதிக்குமா, சோஷியல் மீடியாவில் போடும்போது எந்த அளவுக்கு அது இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து அதை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து அது நம்ம சில சமயம் வந்து இந்த பசங்க கூட வந்து வைரல் ஆகணுங்கிறதுக்கு தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து இப்போ வந்து ஜுபின் இல்லேக்கு போகிற மாதிரியே ஆயிடுச்சு. அவங்க பேரண்ட்ஸுக்குமே வந்து கெட்ட பேர். அதனால் வந்து நம்ம சோஷியல் மீடியாவை ரொம்ப வந்து நல்ல விதமாக பயன்படுத்தணும். அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிறது தான். நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதனால் குழந்தைங்க எல்லாருமே பார்க்குறதுனால இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கெட்டு போகிறவங்களும் இருக்காங்க, நல்லதை எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறது நல்லது. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் இது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.